அதுதான். சரி சரி, சீக்கிரமா போய் சேலை வாங்கிட்டு கிளம்பு. சைதன்யா ரூம் பக்கத்துல போயிடாத. சைதன்யா வந்திருக்கான். அம்மா சொன்னாங்க, ஆனா சேலை வேணும், அதுதான் வந்தேன். சரி சரி, சைதன்யா எந்திரிச்சு வர்றதுக்குள்ள போய் சேலையை வாங்கிட்டு கிளம்பு. உன்னை பார்த்தா கோவப்படுவான். இல்ல இல்ல, அவர் கண்ணுல படாம நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவள் சமையல் அறையிலிருந்து வெளியே வர மாடி இறங்கி வருகிறான் சைதன்யா. மலரை கண்டதும் முகம் மலர்ந்தவன் ஏய் மலர் என்று அழைக்க, அடுத்த நொடி அவள் யாராக இருப்பாள் என்பதை புரிந்து கொண்டு முகம் கருத்தான். ரிஷி என்று அழைத்தவளும் சட்டென்று நாவை கடித்துக் கொண்டாள். உரிமையோடு தான் ரிஷி என்றும் டா என்றும் அழைத்தவன் தான் சைதன்யா என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அப்படியே திகைத்து நின்று விட்டாள். அப்போதுதான் அத்தை அவரது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். எதையோ பார்த்து அதிர்ந்து நிற்கும் மலரை கண்டவர் அவளது விழிகள் நிலைத்து நிற்கும் மாடியை பார்த்தார். சைதன்யாவை கண்டதும் அவருக்கும் தூக்கி வாரி போட்டது. நேற்று அவன் கூறிய வார்த்தைகள் செவியில் முழங்க, மலர் நீ என்னம்மா இங்க என்று கேட்டார். அப்போதுதான் மலர் தன் நிலைக்கு வந்தாள். மாடியிலேயே நின்றுவிட்ட சைதன்யா எதுவும் அறியாதவன் போல் மெதுவாக மாடி இறங்கி வந்து டீப்போ மீது கிடக்கும் செய்தித்தாளை எடுத்தான். நான் சங்கீதாவை பார்க்க வந்தேம்மா என்று அவள் தயங்கியபடி கூற, மேல இருப்பாம்மா போய் பாரு என்றார். அவளும் வேகமாக மாடிக்கு ஓட, செய்தித்தாளோடு ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்தவனின் அருகில் வந்த அத்தை, சைதன்யா நீ வந்தது தெரியாம வந்திருப்பா, இனிமே அவ இங்க வரமாட்டா என்றார். அவ வந்ததுக்கு நீங்க ஏன் அத்தை மன்னிப்பு கேக்குற மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கணும்? இல்லப்பா, நீ திரும்பவும் கோவிச்சுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம்தான். அத்தை, அன்னைக்கு நான் அப்பா மேல இருந்த கோபத்துலதான் கோவிச்சுட்டு போனேன். இப்போ எவ்வளவு ஒருத்திக்காக நாயே என்னுடைய தாத்தா வீட்டை விட்டு போகணும்? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவ இந்த பக்கம் வரக்கூடாது. அத சொல்லி அனுப்புங்க போதும். சரிப்பா, நான் சொல்லி அனுப்பிடுறேன் என்று கூறிய அத்தை மாடிக்கு சென்றார். அவன் செய்தித்தாளை புரட்ட ஆரம்பித்தான். ஆனால் செய்தித்தாளின் பக்கங்களில் செய்திகள் அல்ல, மலரின் முகம்தான் தெரிகிறது. ச்ச என்றவன் செய்தித்தாளை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து மாடியை நோக்கி நடந்தான். மாடிப்படிகள் ஏறிவிட்டவன் அவனது அறையை நோக்கி நடக்க, அதோ சங்கீதா அறையிலிருந்து கையில் ஒரு சேலையோடு வருகிறாள் மலர். எதிரில் அவன் வருவதை கண்டவள் அப்படியே நின்று விட்டாள். அவளை பொருட்படுத்தாமல் அவன் நடந்து வர அவளும் அடி மீது அடி வைத்து வந்தாள். அவன் அருகில் வந்ததும் சாரி என்றாள். அவன் அதை செவியில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நடந்தகல அவள் விழிகள் நிறைந்து விட்டது. அவன் சென்ற திசையை திரும்பி பார்த்தாள். அவன் திரும்பி கூட பாராமல் அவனது அறைக்குள் சென்று மறைகிறான். அதை கண்டதும் அவள் வேதனை இன்னும் அதிகமானது. வழிந்த கண்ணீரை துடைத்தவள் வேகமாக மாடி இறங்கி தன் வீட்டை நோக்கி